ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்களையும் நடித்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக பாண்டியராஜன் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது என்ன மூவினா தலைவன் தலைவி. அந்த மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு உரிய பெல் பட்டன் அமைக்கிட்டு ஃபுல் வீடியோவை பாருங்கள். நேஷனல் அவார்டு வின் பண்ண பாண்டியராஜன் டைரக்டர் இயக்கத்தில் ஏகப்பட்ட படங்கள் ஃபேமிலி பட்ஜெட்டு, இந்த லவ் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டல் மூவியாக தான் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் எடுத்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா, பசங்க 2, கதகளி, மெரினா, கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாகவே எடுப்பார். ஆனால் படம் வந்து ஃபேமிலி ஓரியன்டாக ஆடியன்ஸுக்கு பிடிச்சிரும். ஆனால் வந்து கொஞ்சம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் கிரெஞ்சாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து கொஞ்சம் கிரெஞ்சான டயத்தில் வந்து எடுத்திருக்காங்களோ அப்படின்றது படத்தை பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு தோணுது. கிட்டத்தட்ட படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்டத்தட்ட ரன்னிங் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் U/A, ஏன்னா அதில் வந்து அடல்ட் கண்டென்ட் அந்தளவுக்கு இல்லை. ஃபைட் காட்சிகள் காட்சிகளுக்குனால U/A கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில் வந்து வர சண்டைகளை வந்து ஒரு காமெடியாகவும் ஒரு ரசிக்கும்படியாகவும் 2 வீட்டாளர்களுக்கும் 2 மணமக்களுக்கும் எந்தெந்த விதத்தில் காமெடியாக நகைச்சுவையாக கொண்டு போகணும் அந்த காட்சிகள் அப்படின்றத படத்தில் ஒன்லைன் ஸ்டோரியாக வச்சு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வந்து நம்ம டைரக்டர் வந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் காமெடியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்க்க போனதுக்கு மெயின் காரணம் அந்த ஒரு பாட்டுக்காக தான் வந்து சுக்கிரனே அந்த பாட்டுக்காக பார்க்க போன நம்மளைய காமெடின்ற பேரில் வந்து ஒரு சில இடத்துல இருந்தால் பல சில இடத்துல காமெடி ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சில இடத்துல கிரிஞ்சு போட்டு ஓவராக அடிச்சு துவச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நாளுக்கு நம்மளை நிறையா பேர் நினைவு வச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி வாண்டடாக போய் எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற காட்சிகளும் சரி, கல்யாணம் அப்புறமா பேரரசியில் அரசியில் இது என் பேரரசி அப்படின்னு சொல்கிற காட்சிகள், இது வந்து மனுஷனோட வாழ்க்கையில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்க 2 பேரும் அப்படின்றத ஒரு இஞ்சாக வந்து நம்ம டாக்டர் அனுபவித்து உருகி எழுதியிருக்காரு. அதில் கடைசி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இவங்க 2 பேருக்குரிய உறவுகளை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் யதார்த்தமான நடிப்பில் விஜய் சேதுபதியும் நித்யா மேனன் அந்த 2 பேருடைய நடிப்பை வந்து சூப்பராகவே காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். நான் உங்கள்கிட்ட பேசலை மேடம், நான் என் பொண்ணுகிட்ட தான் பேசுகிறேன், நீங்கள் பேசாமல் போங்க மேடம் அப்படின்ற காட்சிகள், சண்டை வர காட்சிகள் சரி, புரட்டாமாவை தூக்கி விட்டு எறிகிற காட்சியும் சரி, காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. யோகி பாபு ஒரு கட்டத்தில் வரும்போது என்னடா கடையை பூட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, கடையை அப்போ நீங்கள் சம்பாதிக்க வளர்க்கல, சண்டை போடுறதுக்கு தான் கடையை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தான் சண்டை முடியும் வரை தற்காலிக கடை விடுமுறை, காலவரையற்ற விடுமுறை அப்படின்னு சொல்லி போடுவன்ற காமெடிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட காமெடிகள் ரசிக்க முடியாது. இருந்தாலுமே ஒரு சில காமெடிகள் வந்து கடுப்பாகிற மாதிரி தான் இருக்குது. அது பாண்டியராஜனுடைய இயக்கத்தில் ஸ்கிரிப்டில் இருக்குது. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். யோகி பாபுவை கடந்தும் காட்டிலும் அவங்களுக்கு கூட வர ஆர்டிஸ்டாக வர எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவர் மாமியாராக வரவரும் ஆகாச வீரன் கடைசியாக வந்து இப்போ ஏகப்பட்ட காட்சியில் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் வந்து கடைசி 2 பேருக்கு டிவோர்ஸ் நடக்கிற காட்சிகள் வரைக்கும் போகிற காட்சிகள்லாம் வந்து மாமனார் மாமியார் 2 பேர் சண்டையை வந்து மூட்டி வர காட்சிகள் ஏகப்பட்டது. அப்புறம் பிரிஞ்சு மறுபடியும் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிற இடத்துல சரியான கன்ஃபியூஸ் ஆக்கி போகிற காட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து ஃபன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் பல காட்சிகளில் விஜய் சேதுபதி நித்யமணி 2 பேரும் சண்டை போடுற காட்சி தான் வந்து செம்மையாகவே இருக்கும். அதில் வந்து க்யூட்டாகவும் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போடுறது வந்து எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் 2 ஃப்ரெண்ட்ஸும் சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டரில் வந்து காட்டியிருப்பாங்க. அப்பப்போ யோகி பாபு மட்டும் படத்தில் வந்து காமெடி வந்து ஒன்லைன் ரியாக்ஷனு தலைவன் தலைவிக்கு துணையாக வந்து நிற்கிறதில்ல செம்ம க்யூட்டான கெட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அவருடைய கேரக்டரு. அது வந்து இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பக்கபலமாக இருக்குது. சந்தோஷ் நாராயணனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அது சொல்லி ஆகணும். அது வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு காட்டிலும் படத்தில் அந்த பாட்டல் காட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே அவருடைய மியூசிக்கை வந்து கொஞ்சம் பக்ககாலமாக கொடுத்துருக்காரு. கடைசி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்கும். கடைசி வரைக்கும் நீங்கள் உட்காந்து கக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே வரணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு வரணும், என்டர்டெயின்மெண்ட்டாக நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கொஞ்சம் வைப் பண்ணிட்டு வரணும், சந்தோஷ் நான் இந்த இசையில் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம் தான். ஓவராலாக இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பாய் விவர்ஸ்.